என்ன அதில் அந்த பையன் இறந்து கிடக்கிறப்பல அந்த இது இல்லை, நாங்கள் கூண்டு மாதிரி வச்சுருக்கோம், இது மாதிரி திக்காக கூண்டு வச்சுருக்கோம். அது உள்ளே வந்து என்ன ஆனாலும் சரி எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஃபைட்டர்ஸுக்கு ஒன்றுமே ஆகாது. அது இல்லை அதில் மிஸ்ஸிங். இப்போ ஏர் பலூன் இருக்குது, இன்னைக்கு ஏர் பலூன் வச்சுக்கலாம், அது இல்லை. ஏன்னா பழைய காலத்து வண்டி அது, ஏர் பலூன் இல்லை. அதெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து அந்த பற்ற வச்சுருக்கணும், அது இரும்பு ராடு. நாங்களாம் வந்து ஃபைட்டு இந்த மாதிரி எடுக்கணும்னா ஒரு 6 நாள் 7 நாள் உட்காந்து பற்ற வச்சு அது என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது, அடியில் மேலே சைடில். நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நெருப்புக்குள்ளே அப்படியே சும்மா ஓடிட்டு வாம்பேன். ஓட முடியுமா? என்னால் முடியாது மாஸ்டர், அது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்ல வேண்டியது அவங்க கடமை. எங்களுக்கு வந்து எல்லாமே ரூல்ஸ் இருக்குது. இப்போ பெட்டு போட்டு தான் இது பண்ணணும், ரோப்பு கட்டினா ரோப்பு பண்ணணும், ஃபயர் ஷாட்னா ஃபயர் ஷாட்டுக்கு இதெல்லாம் வச்சுக்கணும், சேவ் பண்ணிக்கணும். இது மாதிரி நிறைய கண்டிஷன் தான் எங்கள் யூனியன் சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கிறாங்களா, ஒரு சிலர் கடைப்பிடிப்பாங்க, இல்லைன்னா சிலர் காற்றுல பறக்க விட்டுருவோம். இந்த இடத்துல வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து அந்த பைப் பற்றிச்சுன்னா அந்த தம்பிக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்சூரன்ஸ்னு ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ யூனியன்லாம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு யூனியன் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை தாய் போய் உதவுறதுக்கு முன்னாடி நாங்கள் யூனியன் போய் உதவிடுவோன்ற மாதிரி தான் நீங்கள் உண்மை தான். அதாவது எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் சங்கம் வந்து நிற்கும். இல்லை, அப்போ அந்த யூனியன் மூலமாக நீங்கள் அழுத்தம் கொடுக்க முடியாதா? எல்லாம் கொடுத்து தான் சார் பார்த்துக்கோம். நீங்கள் தான் தற்கொலை படைக்க போகிறீங்க, நாங்கள் எங்கே தருவோம்? எல்லா சங்கத்துக்கும் போட்டிருக்கோம், எங்கள் சங்கம் தான் கிடையாது. என்ன காரணம்? அதான் இப்போ நாங்கள் வந்து எப்போ அடிப்பட்டு தான் இருப்போம். அவங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரும் அடிப்படக்கூடாது, நம்மகிட்ட காசு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அடிப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறது. இப்போ இதை சரி பண்ணவே முடியாதா? அரசாங்கம் நினைச்சா அந்த பையன் போடாத ஹீரோவே இல்லை, எல்லா ஹீரோக்கும் எல்லா ஹீரோக்கும் போட்டு காரு, பஸ்ஸு, ட்ரெயின், இது லாரி, இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்காப்புல. நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த பையன் ஆத்மா. என்ன நினைக்கிறேன், நம்ம தோல் மேலே கை போட்டுருந்தாங்களே, இறந்து போகணுன்னு நம்மகிட்ட ஒரு இது கூட சொல்ல நினைக்க மாட்டான். எனக்கு தோணுது இல்லை, எனக்கு தோணுதானே அந்த தம்பிக்கு தோணும். அந்த ஆத்மாவுக்கு தோணும் இல்லை. ஆத்மா என்ன காவாது, இருக்க தானே செய்யும். உடம்பு வேணால் இல்லாமல் வரலாம், ஆனால் யாரும் சொல்லுங்கிறது எனக்குலாம் மிகப்பெரிய வருத்தம். நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப இது என்னால் மறக்கவே முடியல அப்படின்னா அப்படி எதுவும் இருக்கா உங்களுடைய? இல்லை, எனக்கு வந்து மறக்கவே முடியாது வந்து காளின்னு ஒரு படம், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சிருப்பாங்க, ஐவிசிஎல்சி டைரக்ஷன். அதில் வந்து 13-17 புதிய ஸ்பாட்டில் இருக்குது, கருகி செத்து போச்சு. ஃபைட்டர்ஸு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்ட்ட கருகிட்டாங்க. கேப்டன் எல்லாத்துலேயுமே அவர் வந்து நம்பர் 1 சார். இப்போ எதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா வேட்டியை கெட்டு போய் நிற்பார். யார் இருந்தாலும் அவரே கன்விஷன். அவர் படத்தில் அப்படின்லாம் இல்லை, ஒரு ஃபைட்டர் இருந்தால் வேட்டியை கெட்டு போய் முன்னாடி நிற்பார், ஒரு தலை துண்டை போட்டு நிற்பார். எல்லா வேலையும் அவர் செய்வார், எல்லா வேலையும். அதெல்லாம் சார் கேப்டன் சார். இது வந்து அவரு ஒரு கருப்பு கலர் எம்ஜிஆர், யார் அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. மேலே அவங்களுக்கு காலை தொட்டு கும்பிட்றாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஹை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்டண்ட் மாஸ்டர், இப்போ வந்து ஹீரோவும் அறிமுகமாகக்கூடிய பன்முகத்தன்மையுள்ள ஒரு நபர். அவரோட சில விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருங்க சார். ஜாகுவார் தங்கம் அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிடாத ஸ்டண்ட் மாஸ்டர். இவர் ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஜோவியலாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நமக்கு அறிமுகமாகி படித்து நமக்கு கேட்டு நான் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய அந்த ஸ்டண்ட் அப்படிங்கிற துறையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் சார். அந்த ஒரு துக்க நிகழ்வை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டண்ட் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை முதல்ல நாங்கள் பார்க்குறாங்க அந்த இருக்கக்கூடிய மக்கள்? அதான் எங்களுக்கு உத்தரவாதம் கிடையாது உயிருக்கு. முதல்ல எல்லா விஷயத்துலையுமே உத்தரவாதம் கிடையாது. அதாவது இப்போ காரு அடிச்சு இதாக இருக்கட்டும், பாம்பு வைப்பாங்க இல்லையா, இப்போ ஹீரோக்குள்ளே பெட்ரோல் பாம்புக்குள்ளே நாங்கள் தான் ஓடிடுவோம், ஃபைட்டர்ஸ் தான் ஓடிடுவாங்க. அது எப்போ வேணாலும் பெட்ரோல் பாம்பு நம்ம சொன்னால் கேட்குமா? அது எங்கன்னா இப்போது ஒரு பக்கம் வைப்போம், ஒரு பக்கம் சீரிடும். அதே மாதிரி இந்த பவுட்ரு பாம்பு வைப்பாங்க. பவுட்ரு பாம்பெல்லாம் அடிச்சிச்சின்னா கண்ணுங்கள்லாம் பிச்சுட்டு போகும். அந்த வேகமாக இருக்கும், நமக்கு தெரியாது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உள்ளே எங்களுக்கு தெரியும். அது மாதிரி எல்லா இதுவும். எனக்கு வந்து ஒரு படம் வந்து மைசூரில் ஷூட்டிங்கு, விஷ்ணுவர்தன் தான் ஹீரோ. அது வந்து விஷ்ணுவர்தன் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கே அந்த ஆற்றுக்கிட்ட வருவார். நாங்கள் ஆல்ரெடி அது ஆற்றுக்குள்ளே போய் முங்கி மறைஞ்சிருக்கணும், அப்படி ஷாட்டு. ஆனால் அந்த பக்கம் வந்து பயங்கர டெப்த்து, எல்லாம் முங்கிட்டோம், எல்லாத்தையும் காணும். ஏன்னா இழுத்துட்டு போயிடுச்சு, முங்குறோன்னு இழுத்துட்டு போயிடுச்சு. நான் மட்டும் அந்த சிலம்பெல்லாம் தெரிஞ்சாலும் அந்த கம்பை அப்படி ஊனிக்கிட்டு இருந்தேன். நான் மட்டும் தான் எந்திரிக்கிறேன் ஆக்ஷனில், வேறு யாரும் எந்திரிக்கவே இல்லை. பார்த்தா எல்லாம் எழுதி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேடணும். அது மாதிரி எந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னே சொல்ல முடியாது. எல்லா இடமும் ஸ்டண்டுனாலே ஆபத்து தான். இன்றைக்கி வண்டியில் ஏறிட்டான்னு ஷூட்டிங்கனாக்க உயிரோடு வந்தால் தான் இது. அந்த அளவு ஆபத்து ஸ்டன் அடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது.
பல சவால்கள் இருக்குது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும்போது எதுக்கு அந்த 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 துறையை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரோ ஒருத்தர் பண்ணத்தானே ஆகணும், யாரோ ஒருத்தர் பண்ணித்தானே ஆகணும். இப்போ ராக்கெட்டில் போனால் வெடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க, ராக்கெட்டில் போகிறாங்கல்ல. ஃப்ளைட்டில் போயிடும், இப்போ வந்து கொல்கத்தாவில் எல்லாமே விழுந்து ஸ்பாட் எல்லாமே விட்டு போகிறாங்கல்ல. அடுத்த நாள் ஃப்ளைட் ஓடாமல் இருக்கு, ஓடுது. அது மாதிரி இது எங்களுக்கு தெரியும், என்றைக்கோ ஒரு நாள் நடக்கும்னு தெரியும். அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம். இருந்தாலும் அது எங்களுக்கு ஐ லவ் யூ ஸ்டன். ஓகே, நீங்கள் உங்களோட பேட்டியில் கடந்த ஒரு 2-3 பேட்டி நான் தொடர்ச்சியாக பார்த்தேன். நான் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்சூரன்ஸ்னு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்றீங்க. இப்போ யூனியன்லாம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு யூனியன் வச்சுருக்கீங்க. நீங்கள் அதை தாய் சேவை போய் உதவுறதுக்கு முன்னாடி நாங்கள் யூனியன் போய் உதவிடுவோன்ற மாதிரி நீங்கள் உண்மை தான். அதாவது எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் சங்கம் வந்து நிற்கும். இல்லை, அப்போ அந்த யூனியன் மூலமாக நீங்கள் அழுத்தம் கொடுக்க முடியாதா? எல்லாம் கொடுத்து தான் சார் பார்த்துருக்கோம். நீங்கள் தான் தற்கொலை படைக்க போகிறீங்க, நாங்கள் எங்கே தருவோம்? எல்லா சங்கத்துக்கும் போட்டிருக்கோம், எங்கள் சங்கத்தான் கிடையாது. என்ன காரணம்? அதான் இப்போ நாங்கள் வந்து எப்போ அடிப்பட்டு தான் இருப்போம். அவங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரும் அடிப்படக்கூடாது, நம்மகிட்ட காசு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அடிப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறதில்லை எங்களுக்கு. இப்போ இதை சரி பண்ணவே முடியாதா? அரசாங்கம் நினச்சா முடியும். நீங்கள் அரசுக்கிட்ட அழுத்தமாக வைக்கலையா? அவங்க வைக்கல, இது வரைக்கும் வைக்கல. நாங்கள் கேட்டு பார்த்தோம், பண்ணுறோன்றாங்க, பண்ணலை. இந்த மாதிரி இப்போ இறந்து இந்த மாதிரி பலியாகக்கூடிய உயிர்களுக்கு என்ன அப்புறம்? நாங்கள் தான் எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் உள்ள மெம்பர்ஸ், எங்கள் ஸ்டண்ட் மாஸ்டர்கள், சங்கம் எல்லாம் தலையிட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கஷ்டம் இல்லாத அளவுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம். இப்போ குறிப்பாக இந்த நபர் ஸ்டண்ட் அந்த வெட்டும் திரைப்படத்தில் இந்த இறந்த நபருடைய அந்த விஷயம் நான் பேசும்போது நமக்கு உள்ளபடியே பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஹாலிவுட்ல இருந்து சின்ன சின்ன படங்கள் வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தான் செய்வாங்க. ஆனால் உங்களோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணியிருக்காங்களே, ஒருவேளை ஏதாவது கவனக்குறைவுன்னு எடுத்துக்கிறதா, இல்லை வந்து சரி அவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு போகிறாங்கன்ற மாதிரி எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சார். நான் தான் முதல்ல அதை கண்டுபிடிச்சது நான் தான். என்னடா அது, அதை உங்களை மாதிரி ஒருத்தர் காமிக்கும்போது என்ன அதில் அந்த பையன் இறந்து கிடக்கிறப்பல அந்த இது இல்லை, நாங்கள் கூண்டு மாதிரி வச்சுருக்கோம், இது மாதிரி திக்காக கூண்டு வச்சுருக்கோம். அது உள்ளே வந்து என்ன ஆனாலும் சரி எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஃபைட்டர்ஸுக்கு ஒன்றுமே ஆகாது. அது இல்லை, அதில் மிஸ்ஸிங். இப்போ ஏர் பலூன் இருக்குது, இன்றைக்கி ஏர் பலூன் வச்சுருக்கோம், அது இல்லை. ஏன்னா பழைய காலத்து வண்டி அது, ஏர் பலூன் இல்லை. அதெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து அந்த பற்ற வச்சுருக்கணும், அது இரும்பு ராடு. நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபைட்டு இந்த மாதிரி எடுக்கணும்னா ஒரு 6 நாள் 7 நாள் போய் உட்காந்து பற்ற வச்சு அது என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது, அடியில் மேலே சைடில் என்ன நடந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்கிறப்ப தான் அந்த ஷாட் எடுக்கும். ஸோ அது பண்ணலைங்கிறது தான் எனக்கு கூட. இது யாரோட தவறாக நினைக்கிறீங்க? ஃபைட் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். அந்த ஃபைட்டு பண்ண ஸ்டண்ட் தம்பி அதெல்லாம் பண்ணியிருக்கணும். எனக்கு இது வேணும், இருந்தால் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க தப்பு தான். நான் வேறு யாரும் டைரக்டரோ ப்ரொடியூசரோ சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அது வந்து பத்தைக்க கூடாதுன்னு யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அதனால் நம்ம தான் உட்காந்து பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டரும் ஸ்டண்ட் நடிகரும் இணைஞ்சு அதை வந்து இது எந்த ரிஸ்க்கும் வரக்கூடாது. நம்ம ஒரு உயிர் இல்லைங்க, அந்த உயிர் கிடைக்குமா? 100 கோடி கொடுத்தாலும் கூட அந்த பையனை கூப்பிட்டு வர முடியும், கூப்பிட்டு வர முடியாது. அதனால் அது தப்பு. அது இல்லாமல் பண்ணது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து அது வந்து கார் மேலே ஜம்ப் பண்ணோன்னே போயிருக்காங்க. இப்படி இன்னொரு கார் வருது, மேலே ஜம்ப் பண்ணி போகிறாங்க. ஆனால் அந்த வண்டி ட்விஸ்ட் ஆகிருக்கு. கார் ட்விஸ்ட் ஆனதுனால ஏதோ பேலன்ஸ் அவுட் ஆகி ட்விஸ்ட் ஆகிருக்கு. ட்விஸ்ட் ஆனால தான் அது குத்தி அந்த ஸ்டீரிங் வந்து உடச்சி நெஞ்சில் அடியில் அந்த ஸ்டீரிங்கை உடஞ்சி போச்சு. அந்த அளவு அடி வாங்கியிருக்காரு. வாங்கினோடனே ஸ்பாட்டில் இறந்துருக்காரு. இல்லை, இப்போ பொதுவாகவே திரையுலகம் தாண்டி ஒரு ஹீரோ இறக்குறாரு, இல்லை ஒரு ஹீரோயின் இறக்குறாங்க, முக்கியமான நபர்கள் இறக்குறாங்கன்ற போது ஒட்டுமொத்த சமூகமும் அவங்களுக்காக ஆதரவாக குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கான இரங்கல் செய்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கள்ல. இப்போ இந்த ஸ்டண்ட் அப்படிங்கிற உள்ள சப்ஜெக்ட் உள்ள வரும்போது ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற மாதிரி கடந்து போகிறாங்கல்ல. இது ஒரு நடிகராக போயிருக்கார பாருங்க. இல்லை, எல்லா நடிகருக்கும் அந்த பையன் டூ போட்டிருக்காப்புல. யாராவது போயிருக்காங்களா? நியூஸ் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி நம்ம யாரோ ஒருத்தர் இறந்துட்டார். ரோட்டில் போகிறவன் ஒருத்தர் இறந்து போயிட்டான், அவ்வளோதான். எல்லோரும் பார்த்துருக்கோம்ல. இதெல்லாம் வந்து நெப்போலியன் சார் பார்ப்பார், எம்ஜிஆர் பார்ப்பார், இது மாதிரி நிறைய நடிகர்கள் அப்போ எல்லாம் வந்து பார்ப்பாங்க. யாருக்கு என்னங்களாம் அடிபட்டுருச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க நிதி உதவியெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அது இல்லை. ஏன்னா மனிதாபியம் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான். நேரம் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்களே, யாராவது அனுதாபம் அரசாங்கத்துலேருந்து அனுதாபம் சொல்லியிருக்காங்களா? சொல்லிக்கலாம்ல. இப்போ ஒரு பையன் வந்து ஒருத்தர் வந்து தன்னோட உறுப்பை தானம் செஞ்சாக அரசாங்க மரியாதை பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? இன்றைக்கி வந்து இந்த தம்பி வந்து சரோஜாதேவி அவங்க இப்போ இறந்த டைமில் கூட அவங்க கண்ணு தானம் பண்ணதாக கூட செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. அது மிகப்பெரிய செய்தியெல்லாம் பேசியிருக்காங்க. அது மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. ஒரு அரசு சொல்லி எதனா சொல்லிக்கலாம், இன்சூரன்ஸ் போட சொல்லி கம்பல் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ 2000 பேர் 3000 பேர் 3000 பேருமா சாக போகிறோம். ஏதோ என்றைக்கோ ஒருத்தர் சாவார். அதுக்காக இன்சூரன்ஸ் வந்து இப்போ 1 கோடி ரூபா போட்டு அந்த பையனுக்கு வீட்டில் கஷ்டம் இல்லைல்ல. இன்சூரன்ஸ் 1 கோடி ரூபா பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக அந்த தம்பிக்கு வந்து வீட்டில் இதாக இருக்கும். இது என்ன, அதான் இன்சூரன்ஸு பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்கோம், ஆனால் பண்ணலை. இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் வெளிப்படையாக நீங்களே சொல்கிறீங்க, யாரும் அதை கவனிக்கல, ஒரு நடிகர் ஒரு இரங்கல் சொல்லலை, அரசு தரப்புலேருந்து இரங்கல் சொல்லும்போது
கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணுறோம், ஆனால் இன்ன வரைக்குமே அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. சரி, அங்கீகாரம் கிடைக்கலாம் ஒரு பக்கம்னா, ஒரு ஒரு துக்கம் நடந்தால் கூட அதில் யாரும் முன்னெடுத்து ஒரு பங்கெடுக்க மாட்டாங்கன்ற அந்த கட்டத்துக்கு நகரும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது சார்? ரொம்ப வலிக்குது சார். இன்னைக்கு அந்த பையன் போடாத ஹீரோவே இல்லை. எல்லா ஹீரோக்கும் எல்லா ஹீரோக்கும் போட்டு இந்த காரு, பஸ்ஸு, ட்ரெயின், இது லாரி, இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்காப்புல. யாரும் கொடுக்கவே இல்லை சார். நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த பையன் ஆத்மா என்ன நினைக்கும். நம்ம தோள் மேலே கை போட்டிருந்தாங்களே, இறந்து போனோன்னு நம்மகிட்ட ஒரு இது கூட சொல்ல நினைக்க மாட்டான். எனக்கு தோணுதில்ல, எனக்கு தோணுதுன்னா அந்த தம்பிக்கும் தோணும், அந்த ஆத்மாவுக்கு தோணும்ல. ஆத்மா என்ன சாவாதில்ல, இருக்க தானே செய்யும். உடம்பு வேணால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாரும் சொல்லுங்கிறது எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் தான். இப்போ இந்த ஸ்டண்ட்டுக்குன்னு விதிமுறைகள் எதுவும் இருக்கா? திரைப்படம் நாங்கள் நடித்தா இந்த மாதிரி ரூல்ஸ் இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோன்ற விதிமுறைகள் எதுவும் இருக்கா? இல்லை சார், நம்ம சேஃபாக நம்ம தான் சார் பார்க்கணும். நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். நீ நெருப்புக்குள்ளே அப்படியே சும்மா ஓடிட்டு வாம்ப, ஓட முடியுமா? என்னால் முடியாது மாஸ்டர், அது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்ல வேண்டியது அவங்க கடமை. எங்களுக்கு வந்து எல்லாமே ரூல்ஸ் இருக்குது. இப்போ பெட்டு போட்டு தான் இது பண்ணணும், ரோப்பு கட்டினா ரோப்பு பண்ணணும், ஃபயர் ஷாட்னா ஃபயர் ஷாட்டுக்கு இதெல்லாம் வச்சுக்கணும், சேஃப் பண்ணிக்கணும். இது மாதிரி நிறைய கண்டிஷன் தான் எங்கள் யூனியன் சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கிறாங்களா, ஒரு சிலர் கடைப்பிடிப்பாங்க, இல்லைன்னா சிலர் காற்றுல பறக்க விட்ருவாங்க. இந்த இடத்துல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து அந்த பைப் பற்றிச்சுன்னா அந்த தம்பிக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க கார் ஜம்ப் பண்ணாலே ட்விஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ட்விஸ்ட்டில் மாட்டிக்கிச்சு. இந்த ஸ்டேரிங் வந்து அடிச்சது மாதிரி சொன்னாங்க. ஆமாம், ஸ்டேரிங் வந்து நெஞ்சில் அடிச்சிட்டு அங்கேயே மாட்டோம். நீங்கள் வந்து பாடி தானே தூக்குறாங்க அந்த பையன். இல்லைன்னா இப்போ நாங்கள் வந்து சாவதுக்கு முன்னாடி ஷார்ட் ஓகேவான்னு கேட்போம். சாகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஓகேவான்னு கேட்போம். எத்தனை பேர் அப்படி சேர்த்துருக்காங்க. மாஸ்டர் ஷார்ட் ஓகே, ஒன் மோர் பண்ணலாம் சொல்லி சேர்த்துருக்காங்க. அந்த சண்டையில் அவ்வளோ லோ பண்ணியிருக்காங்க சண்டையை. செத்தா கூட சண்டையில் தான் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்ல எத்தனையோ சன் நடிகர்கள் இருக்காங்க. இன்னும் வயசானவங்களும் சரி, சின்னவங்களும் சரி அப்படி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நாங்கள்லாம் முன்னாடி 2வது மாடியிலேருந்து உடச்சிட்டு வந்து விடுவோம், வேறு வழி இல்லை. இப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ இன்றைக்கி எல்லாம் சிஜி ஒர்க் இருக்குது, தேவையில்லை. அப்போலாம் ரோப்பே கிடையாது. நாங்களாக தான் டெம்போலியம் போர்டு மிதிப்போம் சார். இந்த மாதிரி போர்டு இருக்கும், அங்கேருந்து ஒரு பெரிய ஹைட்லேருந்து குதிப்போம். குதிச்சா அதை தூக்கிட்டு போவோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே போவோம். ஹீரோ அப்படி சிங்க் பண்ணுற மாதிரி சிங்க் பண்ணுறோம், அங்கங்கே போய் விழுந்து உடச்சிக்கிட்டு இருப்போம். ஒரிஜினலாக பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து நமக்கு ரோப் இருக்குது, ரோப் அடிக்கிறதுக்கு சிஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அதை தாண்டி ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு புரியாது. நான் உண்மையிலே நான் ரிஸ்க்குன்ற தாண்டி நீங்கள் 2 நிமிஷம் சொன்னீங்க, அந்த பைப் ஏதோ செட் பண்ணியிருக்குன்னு நீங்கள். ஆமாம், பலூன் ஏர் பலூன் அதெல்லாம் இருந்து இவ்வளோ ரிஸ்க் வச்சுட்டு ஏன் பண்ணணும்னு கேள்வி இருக்குல்ல. அதுதான் எனக்கு புரியலன்னு கேட்குறேன். அதான் எனக்கே புரியல. நான் இப்போ அவங்கள பார்த்து கேட்டால் தான் எனக்கு தெரியும். நான் கூட போகணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்ததுனால நான் எதுவும் போவேன். அப்போ சரி, இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பல வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க, 2-3 தசாப்தங்களுக்கு மேலாகவே நீங்கள் 4 தலைமுறைக்கு கிட்டத்தட்ட 4 தலைமுறை மேலே பார்த்துருக்கீங்க. மரணம்ன்றது இயல்பாகவே நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் பார்த்ததுலே ரொம்ப இது என்னால் மறக்கவே முடியல அப்படின்னா அப்படி எதுவும் இருக்கா உங்களுடைய கரியரில்? ஆமாம். இல்லை, எனக்கு வந்து மறக்கவே முடியாது வந்து காளின்னு ஒரு படம். காளி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த படம். அது ஐவி சேஷி டைரக்ஷன். அதில் வந்து 13-17 குதிரை ஸ்பாட்டில் கருகி சேர்த்து போச்சு. குதிரைங்க. ஃபைட்டர்ஸு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்ட்ட கறிக்கிட்டாங்கன்னா பொழைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, கொஞ்சம் பொழைச்சிட்டாங்க. இந்த சாதெல்லாம் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும், இந்த கையெல்லாம் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும், கையில் நீட்ட முடியாது. அந்த மாதிரி கொடுமையான அதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பான இது. அதனால தான் நான் பெட்ரோல் கூட்டெல்லாம் வைக்கிறதா ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி செக் பண்ணி தான் வைப்பேன். ஏன்னா இப்போ நம்ம பெட்ரோல்னால் அந்த இது பிளாஸ்டிக் போயிருக்குல்ல, அதில் ஒரு 10 லிட்டரு வச்சுருவோம். வச்சு இந்த அண்டா மாதிரி இதை உள்ள மண்ணில் போச்சு இதை வச்சுருப்போம். வச்சுட்டு ஒரு இது கரண்ட்டு ஷாக் கொடுப்போம். கரண்ட்டு ஷாக் பண்ணி பெட்ரோல் பிடிச்சிக்கும். ஷார்ட் அப்படி தான் பண்ணுவோம். ஒரு வேலை இப்படி திரும்பிச்சுன்னு வைங்களேன், மூஞ்சில் அடிச்சிடும். அது நிறையா பேர் நடந்திருக்கு. எனக்கே ஒரு படம், ஒரு ஹிந்தி படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாலக்குடியில் இப்போ எடுக்கிறோம், ஃபார்ம் செட் பண்ணியிருக்கோம். அந்த செக் பண்ண கரெக்டான செக் பண்ணும்போது அவன் அடிச்சிட்டான். நான் இப்படி உட்காந்து இப்படி அடிச்சிச்சு சைடில். என்னென்னா அந்த கண்ணுக்குள்ளெல்லாம் அப்படியே மண் புப்புன்னு இப்படி அடிச்சிச்சு, செம்மண்ணில் அது போயிடுச்சு. நல்ல வேலை இது பண்ணிட்டேன். இருந்தாலும் அது வந்து ஒரு வாரம் எனக்கு அவ்வளோ இது. நான் வந்து கொஞ்சம் அந்த இது அங்கே பக்கத்துலேயே அருவிலாம் இருந்துச்சு. அருவியில் போய் அந்த கண்ணுக்கு நீ சில பயிற்சி இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நான் பண்ணனால இதாகிடுச்சு. அது மாதிரி எல்லா இதுலேயுமே ரிஸ்க் தான். பார்த்து தான் ரொம்ப அதான் கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்களா, அதுதான் அந்த தொழில் எங்கள் தொழில். அந்த தொழிலில் வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக நம்ம பார்த்துக்கணும். யாருன்னா ஒருத்தவங்க பார்ப்பாங்களான்னா அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அது அந்த காலம் நாங்கள்லாம் ஃபைட் பண்ணும்போது ஹீரோ முதல்ல கேப்டன் தூக்கிட்டு இருப்பார் சார். ஹீரோ கேப்டன் தானே, அவர் வந்து கோணி போய் தூக்கி நிற்பார். ஏன்னா ஃபயர் ஷாட்டில் அணைக்கிறது. அதனால இன்வால்மெண்ட்டோடு இருந்தாங்களா சார்? என்ன சார்
நாங்கள் சாப்பிட்டா தான் சார் சாப்பிடுவார் கேப்டனு. யார் சார் அவர் என்ன சும்மாலாம் அவர் வந்து கழுகு சுற்றிச்சா அவரை சுற்றி சும்மா சுற்றுமா? கடவுள் சார் அவர். நான்லாம் ஃபயர் ஷாட் தங்கம் நான்லாம் அணைக்க மாட்டேன், நீ தான் வரணும் அப்படின்லாம் சொல்லுவார் என்கிட்ட. ஆனால் ஃபயர் ஷாட் நான் விளையாடாதீங்க அப்படிம்பேன். அப்படி ஓரமாக நிற்கிறவன் நிற்பார். ஆனால் நம்ம ஃபயர் ஷாட் கொடுத்தவன் மொத்தம் வந்து கோணியை தூக்கிட்டு தான் நிற்பார் அவர். நம்ம கண்ணில் தெரியாது தான். அதாவது வந்து ஃபைட்டர்ஸ் அடைக்கிறதுக்குள்ளே இவர் வந்து மேலே வந்து படுத்துக்குவார் கோணியை வச்சுட்டு. அவர் முடியலாம் ஃபயர் போடல. ஓ, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இங்கே இருக்காங்க இப்போ இல்லையே, எல்லாம் கேரவனில் உட்காந்துக்கிறாங்களே. வேற என்ன மாதிரியான நிகழ்வு இன்னும் உங்களோட கேப்டனோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எதாவது இருக்கா? இல்லை கேப்டன் எல்லாத்துலேயுமே அவர் வந்து நம்பர் 1 சார். இப்போ என்ன ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா வேட்டியை கெட்டு போய் நிற்பார். யார் இருந்தாலும் சரி. அவரே தன்னிச்சையா அவர் படத்தில் அப்படின்லாம் இல்லை. ஒரு ஃபைட்டர் இருந்தால் வேட்டியை கெட்டு போய் முன்னாடி நிற்பார். ஒரு தலை துண்டை போட்டுக்குவார், போட்டு நிற்பார். எல்லா வேலையும் அவர் செய்வார் சார், எல்லா வேலையும். அதெல்லாம் சார் கேப்டன் சார். இது வந்து அவரு ஒரு கருப்பு கலர் எம்ஜிஆர். யார் அப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. உண்மையிலே அவங்கள காலை தொட்டு கும்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்லாம் நான்லாம் எனக்கு ஸ்டூடெண்ட் அவர் அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்? ஆமாம் சார். அப்படியா? என் ஸ்டூடெண்ட் 1978 என் ஸ்டூடெண்ட் அவர். ஓ, ஒருவேளை இப்போ அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இருந்திருக்கணும் சார். என்னை விட சின்னவர் தானே அவர். நானே இப்போ ஹீரோ நடிக்கிறேன், அவர் இருக்க நடிக்கூடாதா? இருந்திருக்கணும். அவர் வந்து நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் தான் உயிரை விட்டார். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயிரை கொடுத்துட்டார். அதான். இப்போ நான் ஒரு படம் நடிங்க கேப்டன் அப்படின்னா எனக்கிட்ட காசு வாங்காம கூட நடிச்சு கொடுப்பார். உங்ககிட்ட ஒரு படம் நீங்கள் கமிட் பண்ணி நீங்கள் தான் ப்ரொடியூசர், உங்ககிட்ட படத்தை நடிச்சு கொடுத்துட்டு தூங்காமல் என் படத்தை வந்து நடிப்பார். இது மாதிரி நிறைய பேருக்கு நடிச்சு கொடுத்தாரு அவர். காசுலாம் அவர் ஒன்றும் பெரிய காசுலாம் சம்பாதிக்கல சார். மனுஷன் தான் சம்பாதிச்சார். இன்றைக்கி வரைக்கும் அவர் கோயில் மாதிரி கேட்டு அன்றைக்கி போகிறேன் சிங்கப்பூர்லேருந்து குழந்தை பிறந்ததுக்கு வந்து பேர் வைக்கணும்னு அவர் காலேஜில் கொண்டு போட்டு போகிறேன். அவர் எவ்வளோ இருக்கும்? நான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருந்தால் இன்னொரு 25 வருஷம் இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான்லாம் கேப்டன். அப்போ உங்களை போன ஸ்டண்ட் கலைஞருக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா உதவியாக ஒரு நபராகவே இருந்திருக்கு. உண்மையிலே சார். சாப்பாடு வகையாக இருக்கட்டும், அள்ளி கொண்டு வைப்பார் சார். சாப்பாடு வகையாக இருக்கட்டும், எதுவுமே இருந்தாலும் சரி. அவர் மாதிரி ஒரு மனிதர்லாம் எங்கே சார் யாரும் சார் இருக்கா? இப்போ அந்த மாதிரி யாருமே பார்க்க முடியும் உங்களால்? எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. அவருக்கு பிறகு யாருமே இல்லை. என்ன அவங்களா இதெல்லாம் அவங்க பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்மளும் இது மாதிரி செய்யணும். என்ன சார் சக மனிதர் தான் சார். சக மனிதர் சார், உயிரினம் தானே சார். இன்றைக்கி ரோட்டில் நீங்கள் பைக்கில் போகிறீங்க, சைடு ஸ்டாண்ட் தட்டாமல் போகிறீங்கன்னு வச்சுங்க, 100% சார் சைடு ஸ்டாண்ட் தட்டில் தட்டுங்க சார் அப்படிமா. யாரோ ஒருத்தர் சைடு ஸ்டாண்ட் தட்ட சொல்லும்போது நம்ம கூட சாப்பிட்டு நம்ம கூட வேலை செய்கிறவன் ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா எப்படி போய் நிற்கணும் இல்லையா? சரி, ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல தம்பி வந்து. ஆனால் இது விஷால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதை விஷால் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சார் உங்கள் சார்பாகவும் இருந்த அவருடைய குடும்பத்துக்கு நம்ம இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் சார். கண்டிப்பாக சார்.